அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக வரக்கூடியதும் புதன் பகவான ராசி அதிபதியுமாய் கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் தொடக்கம் என்ன மாதிரி இருக்கும்? இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு பலனா ஏதாவது தீர்வு இருக்கா, இல்லை பட்ட கஷ்டங்கள் இனியும் நீடிக்குமா? இது பற்றிய முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க சிறந்த சிந்தனை பிரியர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எளிதில் தீர்மானித்திடுவாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே 2 வேலைகளை கவனிக்கிற மாதிரி இருக்கும். சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப அவங்களோட சுலபமாக அவங்களோட சுபாவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. சிந்தனை செய்யும் பழக்கம், எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமாக ஆலோசனை செய்யும் முடிவு எடுக்கக்கூடிய திறமை எல்லாமே ரொம்பவும் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயத்தில் மாற்றத்தையும் புது பழக்கத்திலையுமே விரும்பினாலும் ரொம்பவும் இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் நம்பிக்கைக்கு உகந்தவங்களா சமயத்தில் கை கொடுத்து உதவக்கூடியவங்களாகவும் திகழ்வாங்க. எடுத்த வேலையை அரைக்குறையாக விட்டுட்டு போகிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு வேலையை தொடங்கிட்டாங்கன்னா அது சீரும் சிறப்புமாக முடிக்கணுங்கிறதுல கண்ணும் கருத்துமா செயல்படுவாங்க. மற்றவங்களோட சேர்ந்து பணியாற்றும் பொழுது இவங்களோட அறிவாற்றல் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அவங்க சொன்னதே சரி அப்படின்றத சாதிக்கும் மனப்பான்மை இவங்க கிட்ட இருக்கும். ஓரளவுக்கு தாராள குணமுமே இவங்க கிட்ட இருக்கும். தாராள மனப்பான்மையும் பெற்றவங்களா இருப்பாங்க. முற்போக்கு சிந்தனை இருந்தாலுமே பழமையான விஷயங்களை விட்டு கொடுக்க தயங்குவாங்க. இவங்களோட செய்கை பேச்சு எல்லாமே ஒரு இரட்டை வேஷம் போல தாங்க தெரியும். நெருங்கி பல நாள் பழகினால் மட்டும்தான் இவங்களை பிறரால் புரிந்து கொள்ளவே முடியும். பல தொழில்களை இழுத்து போட்டு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் வெளியில் மன போராட்டத்தை காட்டிக்கவே மாட்டாங்க. ஆனால் அவ்வளவு போராட்டங்களையுமே சமாளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்க மாட்டாங்க. ஆனால் இவங்களோட போக்கில் விட்டுட்டோமா அபாயகரமாக உழைத்து முன்னேறக்கூடியவங்களாக திகழ்வாங்க. முன்னுக்கும் வருவாங்க. இவங்க பிரகாசிக்க ஒன்றுக்கொன்று சம்மந்தம் இல்லாத 2 தொழிலை செய்வாங்க. பிறர் சொல்வதை கேட்டு செய்கிறத விட அவங்களா சிந்தித்து செஞ்சாங்கன்னா ரொம்பவும் சிறப்பான பலன்கள் பெற முடியும். இவங்க சிறந்த தூக்க பிரியர்களாகவும் இருப்பாங்க. இந்த விஷயத்தாலேயே இவங்களோட வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயத்தை இழந்திருப்பாங்க. இந்த மிதுன ராசியின் சொந்தக்காரன் புதன் பகவான் அப்படிங்கிறதுனால சிறந்த கல்விமான்களாகவும் பத்திரிகை ஆசிரியர்களாகவும் இருப்பாங்க. சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு நன்கு அமைஞ்சிருந்தாங்களா சினிமா போன்ற கலைத்துறையிலுமே உங்களால் தலை சிறந்து விளங்க முடியுங்க. புத்தகங்களை வேகமாக படிக்கக்கூடியவங்களாகவும் இவங்களோட பேச்சில் கண்ணியமும் நயமும் எப்பொழுதுமே வெளிப்பட்டு காணப்படும். ஒரு நிறுவனத்தில் குமாசாவாக நுழைந்தாலுமே குறுகிய காலத்தில் உயர் பதவிக்கு வந்துடும் திறமை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்குது. சிறந்த புகைப்பட கலைஞர்கள் மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெண்களாக இருந்தால் நகத்தில் அழுக்கப்படியாமல் எப்பொழுதுமே சொகுசாக இருக்க விரும்புவீங்க. நயமான பேச்சாலேயே மற்ற எல்லோருக்கிட்டையுமே வேலையை வாங்கக்கூடிய குணம் படைச்சவங்க இந்த மிதுனம் ராசியை சேர்ந்தவங்க. இவ்வளவு சிறப்பு குணம் படைத்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்கள் புதன்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகுவதை நீங்கள் கண்கூட காண முடியுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த சிவனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி செல்வ நிலை உயர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நாம இந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் ஆரோக்கியம், கல்வி, தொழில், வேலை, நிதி, திருமண வாழ்க்கை இது எல்லாம் எப்படி அமைய போகிறது? மிதுனம் ராசியில் இது தவிர இந்த ஆண்டின் கிரக பயிற்சியின் அடிப்படையில் சிறு தீர்வுகளுமே இந்த பதிவில் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏற்படும் சாதகமான பலன்களிலும் பாதகமான பலன்களிலிருந்து விடுபட என்ன பண்ணும் அப்படிங்கிற தீர்வுமே இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக அமையும். முதல்ல மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆரோக்கியத்தின் பார்வையில் ஒப்பிட்டு பார்த்தால் சிறப்பான ஒரு வருடமாக அமையுங்க. ஏன்னா கடந்த வருடத்தை விடவே இந்த ஆண்டு கிரக பயிற்சி அப்படிங்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. ஆண்டின் தொடக்கத்தில் குரு பயிற்சி சற்று பலவீனமாக தாங்க உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முன்பு வயிறு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை அவ்வப்போது தோன்றும். அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும்.
இல்லைன்னா புதிய உடல்நல பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக நீங்கள் மருத்துவ செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு இது போன்ற பிரச்சனைகள் வந்தாலுமே படிப்படியாக அவை தீர தொடங்கும். இருந்தாலுமே ஒரு சீரான வழக்கத்தை நீங்கள் பின்பற்றுவது முக்கியமானதாக இருக்கும். சனி பயிற்சி பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தரலாம். ஆனால் மார்பை சுற்றி ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருந்தால் மார்ச் மாதத்திற்கு பிறகு அந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகரிக்கும். அதாவது இந்த வருடம் எல்லாமே சரியாகிடும் அப்படிங்கிறது இல்லைங்க. முன்பு இருந்த பிரச்சனைகள் குறைந்து புதிய பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இந்த காரணத்திற்காக ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் இருந்த காலகட்டங்களை விடவே ஓரளவு சிறப்பான வருடமாக உங்களுக்கு 2025 உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அமையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வி கண்ணோட்டத்தில் சராசரியை விட சிறந்த முடிவுகள் உங்களுக்கு இந்த வருடம் ஏற்படும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரைக்குமே உயர்கல்விக்கு காரணமான குரு பகவான் உங்களோட 12ஆம் வீட்டில் பயிற்சிக்கிறதுனால வெளிநாட்டில் அல்லது பிறந்த இடத்தை விட்டு படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல உதவியான பலன்கள் கிடைக்கும் ஆண்டாக அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே மற்ற மாணவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்கணுங்க. மே மாதத்தில் நடுப்பகுதிக்கு பிறகு குரு மற்றும் உங்கள் முதல் வீட்டிற்கு செல்றதுனால இந்த பயிற்சி நல்லதாக கருதப்படுறதில்லை. ஆனால் பெரியவங்க மற்றும் ஆசிரியர்களை மதிக்கும் மாணவர்களுக்கு குரு நல்ல பலனை தருவாருங்க. அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்களோட விஷயத்தில் முழு கவனத்துவம் செலுத்தினால் குரு உங்கள் புத்திசாலித்தனத்தையும் உங்களோட கற்றல் திறனையும் பலப்படுத்தி நல்ல பலன்களை உங்களுக்கு தருவார். அதாவது நீங்கள் சில முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிச்சிங்கன்னா படிப்பு விஷயத்தில் கல்வி விஷயத்தில் நீங்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட முடியுங்க. அதன் பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு வணிகம் தொடர்பான விஷயங்களில் சராசரியை விட சிறந்த பலன்களை தரும். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரைக்குமே அவங்க பிறந்த இடத்தை விட்டு விலகி வாழும் வெளிநாடுகளுடன் தொடர்புடைய வணிகம் அல்லது வியாபாரம் செய்கிறவங்க மிகவும் நல்ல பலன்களை பெற முடியும். அதே சமயம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகான நேரம் அனைத்து வகையான வியாபாரம் செய்கிறவங்களுக்குமே நல்ல பலன்களை தருவதாக வந்திருக்குங்க கிரகநிலைகள். புதனின் பயிற்சியும் ஆண்டின் பெரும் பகுதி உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. மிதுன ராசி பலன் 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் பயிற்சி ஒப்பீட்டளவில் அதன் கடின உழைப்பை குறிக்குது. இதன் காரணமாக உங்களோட பணிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கடின உழைப்பை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் நினைக்கிறத விடவே அதிக நேரம் எடுத்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். இந்த வகையில் 2025ஆம் ஆண்டு பொது வணிகம் தொடர்பான விஷயங்கள் இந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு சாதகமான முடிவுகளை தரக்கூடியதாக வந்திருக்கு. அதன் பிறகு 2025 மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலையின் பார்வையில் கலவையான பலன்களை தர மாதிரி தாங்க பயிற்சிகள் இருக்குது. இருந்தாலுமே இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே நடுப்பகுதி வரைக்குமே குரு உங்கள் வேலையை பார்த்தால் வேலையில் பெரிய சிக்கல் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே உங்களோட வேலை மற்றும் வேலையில் நீங்கள் பெறும் சாதனைகளை குறித்து உங்களோட மனத்தில் சில அதிருப்திகள் தோன்றலாம். அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு நீங்கள் உங்களோட பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் சிறந்த முடிவுகளையுமே எடுத்து உங்களோட வேலையில் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. 2025ஆம் ஆண்டு வேலை மாற்றம் போன்றவற்றிற்கு சாதகமான ஒரு வருடமாக அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே இவை அனைத்திற்கும் மத்தியில் மனதில் ஒரு உறுதி எடுத்துக்கணுங்க. அது என்னன்னு பார்த்தா உங்களோட பணிகளில் தீவிரமாகவும் எந்த ஒரு சட்டவிரோத செயல்களும் செய்யாமல் உங்களோட பணியில் மட்டும் நீங்கள் முழுமூச்சாக செயல்படணும். மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி உங்களோட பணியிடத்திற்கு செல்வதனால நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்கலாம். மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கள் வேலையை மாற்றினா உங்களோட முதலாளி அல்லது மூத்தவர்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துப்பாங்க. அவங்க உங்களோட விதிகளில் மிகவும் கண்டிப்பானவர்களாக தெரிவாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் கூட போகலாம். வேலையை மாற்றுவதற்கு முன் இந்த அம்சங்களை எல்லாம் ஆராய்ந்து உங்களோட மனதையும் அடுத்த வேலை சரியாக வருமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வேலை வாய்ப்புமே உங்களுக்கு 2025 சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும்.
பிறக்க போகும் 2025ஆம் ஆண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்களை பெற நீங்கள் தொடர்ந்து புதன்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. கட்டாயம் நல்ல பலன்களை பெற முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.